ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ ஆனதுனால முடிஞ்ச வெப்சைட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க நேரட்ட வீடியோக்குள்ள போயிடலாம். டெஸ்ட்ராயல் இது ஒரு 3-man டீம் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் கடைசி வரைக்கும் சர்வே பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் மனுஷங்க யாரும் வாழாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவில் தான் நடத்தப்படுது. போன எபிசோட நடந்ததை காமிக்கிறாங்க. ராட்டில் அந்த கரட்டை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா இசினா 3 பேரை மீட் பண்ணுறான். அந்த இடத்துல இருக்கிற அந்த கண்ணாடி போட்டவனும் அப்புறம் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறவனும் டைகரை தான் குறி வைக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச டைகர் உங்க 3 பேத்தையும் நான் ஒன்னா சமாளிக்கிறேன்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல 4 பேர் இருக்கிறனால இப்போ அவங்க 4 பேத்துக்குமே மேட்ச் நடக்க போகுது. எச்சு பயிற்சியோட முன்னாள் சாம்பியன் டைகருக்கு எதிராக 3 பேர் செயல்பட போறாங்க. அது போக டைகர் அவங்க 3 பேத்தையுமே நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காப்ல. எல்லாரும் இதை கண்டுகளுக்கு தயாரா இருங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் உள்ளே உட்காந்துருக்கிற அந்த பிளேயர்ஸும் இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை, அதனால இப்போதைக்கு நம்ம 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த டைகரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டைகர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனட்னால அவனை தோக்கடிக்கிறதுக்காக இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதை பாக்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட யோகோ, நீ ஒரு முட்டாளா தான் இருப்ப. ஏன்னா காரணமே இல்லாம இந்த மாதிரி அவங்க ஒன்னா சேர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ஒரு தனி பிளான் வச்சிருப்பாங்க. முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிளேயரை ஒன்னா சேர்ந்து தோக்க வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குருவாங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்ல, இப்ப அந்த 3 பேத்துல ஒருத்தன் நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் போய் அந்த டைகரை தோக்கடிக்கிறேன், அவனை நீ கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பீஸ்ட் ஃபார்முக்கு மாறுறான். அவன் பாக்குறதுக்கு ஒரு முதல்ல மாதிரி இருக்கான். இப்ப ரியூக்கி அந்த முதல்ல மாதிரி இருக்கிற அந்த பீஸ்ட் டைகரை அட்டாக் பண்ண போறான். இந்த மாதிரி அந்த டைகரை அட்டாக் பண்ண போதெல்லாம் அந்த டைகர் எப்படியா தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம டைகரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அதுல இருந்து நம்ம crocodile தப்பிச்சிட்டு இருக்கு. 2 பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கண்ணாடி போட்டவன் ஊடாட்டில் டைகர் அட்டாக் பண்றான். இதை பார்த்து ரியூக்கி, நான் உன்னை சும்மா தானே இருக்க சொன்னேன், நீயே ஊடாட்டில் வர அப்படின்னு கண்ணாடி போட்டிருந்தான் பார்த்து கேட்க, அதுக்காக நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இவனோட பீஸ்டோட ஃபார்மோட பேரு கொரிலா, இவனோட பேரு ஷோட்டா யோபே. இப்ப இவங்க 2 இதுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஊடாட்டில் அந்த கண்ணாடி போட்டிருந்தான் அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்டான மூவ் பண்ணி crocodileயும் அட்டாக் பண்ணிடுறான். பாத்தீங்களா நீங்க, டைகர் அங்கிருந்து 2 பேத்தையும் ஒரே இதுல வீழ்த்திட்டாரு, அதுவும் மின்னல் வேகத்துல. இதை பார்த்த ஹீரோவும் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கான். இவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ஆனா அந்த டைகரோட பிளேயர் எதை பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் தான் வின் பண்ண போற மாதிரி இருக்கு. ஒரு மேப்ல இன்னொரு ஸ்குவார்ல ஒரு குரூப் பேட்டில் ராயல் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்பனா பிளேயர்ஸ் அவங்க பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவருடைய மூவை பண்ணலாமா, ஒரு அந்த பீஸ் இது அவதானே அப்படின்னு ஹீரோ ஒருத்தல கேஸ் பண்ண பார்த்தா அது நம்ம சீதா தான், டைகரோட தங்கச்சி. இப்ப சீதா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. இப்ப அந்த ஃபாலோ பண்ணி போன பொண்ணு ஒரு கடத்துல நின்றுட்டு நான் சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சீதாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நான் சரணடைஞ்சாலும் ஆனா அவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சீதாவை ஒரு பாம்போட வாள் பிடிக்குது. பார்த்தா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற அவன் தான். இவன் சுமிட்டாவோட பீஸ்ட் கோப்ரா. இப்ப அவன் சீதாவை பார்த்து நான் உன்னை எப்படி வேணாலும் செக்ஸ் பண்ணலாம், அதனால உன்னை வச்சு நான் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு அவன் சொல்லு. இதை கேட்ட சீதா, அப்ப அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்னை ட்ராப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்சளவு ட்ரை பண்றா அதுல இருந்து எப்படியாச்சும் வெளியில போயிடணும் அப்படின்ட்டு. ஆனா முல்ல இப்ப அந்த கூப்பிட இருந்துட்டு தேவையில்லாம ட்ரை பண்ணாத, ஏன்னா என்னோட பிடியில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு சிரிக்க, இப்ப சீத்தா எனக்கு வேற வழி இல்லை, இப்ப இந்த வாழை கடிச்சாதான் என்னால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனோட வாழை கடிக்க உடனே அவன் அவளை வேகமா கீழே போட்டுறான். இந்த மாதிரி அவ விழுந்ததுல அவளோட கை உடஞ்சிருது. அந்த நேரம் பார்த்து கூட இருந்த பொண்ணும் சீத்தாவோட வவுத்துலயே ஒரு பஞ்ச் பண்ண அவ ஃபுல்லா வீக் ஆயிடுறா. இப்ப அந்த பொண்ணு அந்த சீத்தாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டைகர் அந்த 2த்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா இருந்தா நம்ம இசினாவை பார்த்து நீ மட்டும் தான் கடைசி, உன்னையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இசினாவுக்கும் வேற வழி இல்லை, சரி சண்டை போட்டு ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு தயாரா இருக்கான். இப்ப டைகர் அட்டாக் பண்ண போறதுக்குலாம் டைகரோட பிளேயர் டைகரை வேற இடத்துக்கு மூவ் பண்ண சொல்றாரு. அதாவது அவங்க தங்கச்சி ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தி சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காப்ல. டைகர் இங்க போலான்னு பார்க்கும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா குறுக்கடையில் அவனோட காலை கடிச்சிருது. இப்ப ஹீரோன்னு சொல்றான், பிளேயர் நகர சொன்னதுக்கு அப்புறமாட்டி அந்த பீஸ்ட் நகராம இருந்தா அந்த காலர் வெடிச்சிரும், அப்புறம் அந்த பீஸ்ட் இறந்துருவாங்க அப்படின்னு அவன் சொன்னானே. இப்ப அந்த crocodile டைகரை அதோட குடிச்சிட்டு சுத்தி அடிக்குது. என்ன கொல்றதுக்கு அவனுடைய இந்த சாதாரண கிராச் எல்லாம் பத்தாது அப்படின்னு அவன் சொன்னானே. இசினோ இதை பார்த்து பயத்துல நின்றுகிட்டு இருக்கு. இப்ப டைகரோட பெயருக்கு அப்பதான் தெரியுது, அப்பனா இது ஒரு பெர்ஃபெக்டான பிளான். டைகரோட சிஸ்டருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நான் டைகரை அங்க மூவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க இதை பண்ணி டைகர் மூவ் பண்ண போலான்னு இருக்கும்போது அவனை புடிச்சு வச்சுட்டா அவனோட காலர் வெடிச்சு அவ இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால
அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னே கூட இருந்த மற்ற பிளேயர்ஸும் ஆமாம் இப்போ அந்த டைகரையே நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க இப்போ ஹீரோ அவனுடைய பகடையை உருட்ட வேண்டிய நேரம் வருது. அனௌன்சர் கேட்குறான், பீஸ்ட் நகர்த்துவீங்கன்னா இல்லை அப்படியே அதே இடத்துல அதை இருக்க சொல்லுவீங்களா, ப்ளீஸ் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொன்னானே சுற்றி இருந்த எல்லா பிளேயர்ஸும் ஹீரோவை தான் பார்க்குறாங்க. இப்போ ஹீரோவும் யோசிக்கிறான், இப்போ நான் ஹிட்டமே மூவ் பண்ண சொன்னா அது அவளுக்கு டேஞ்சர் தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹிட்டமே அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்றா நெக்ஸ்ட் மூவ் பண்ண சொல்லி. இந்த பக்கம் அந்த சீத்தா போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு அவள் ஆசை தீர அவளை அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோப்ரா கிட்ட கொடுத்துட்றா, இப்போ நீ அவளை என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ட்டு. இப்போ நான் அவன் கூட ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா கிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ண சீத்தாவும் பிரதர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காத்திக்கிட்டு இருக்கும்போது ராட்டில் அந்த இடத்துக்கு வந்து அந்த கோப்ராவோட டெய்லே ஒரு ஸ்கிராட்ச் அப்போட அதுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு என்ன அந்த டைகர் இங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்ல இது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மாசா நம்ம ராட்டில் என்ட்ரி கொடுக்குறா. இது சுமிட்டாவோட டாப் அசாசினேஷன் டார்கெட், ஆனா இதுலயே தலையிடுறா. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்னோட லக்கேடின்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணே ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஹிட்டோமே அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. ஹிட்டோமே அவனை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்து ஹிட்டோமே அட்டாக் பண்றா. இப்போ அந்த பிளேயர்ஸ் ரூம்ல யோட்டா ஹீரோ கிட்ட கேட்கறா, எதுக்காக நீ உன்னோட பீஸ்ட்டை அந்த இடத்துக்கு மூவ் பண்ண, நீ நினைச்சிருந்தா ராட்டில் அந்த இடத்துல வச்சிருந்திருக்கலாம், அது உனக்கு சேஃபாக இருந்திருக்கும், இந்த மூவ்க்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ அந்த சீத்தாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாத, அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்காக ஆமான்னு சொல்கிறான். அதுக்கு தெரிஞ்சவங்கலாம் சரியே ஆமாம், ஆனால் ஹிட்டோமி வந்து சீத்தாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கா, அதனால தான் அவனோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக இங்கே போக சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல. இதை கேட்ட கோமாயிட்டு உங்களால் தான் அந்த கில்லிங் பைட்ஸ் ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இருவாதுக்கு சாரி கேட்குறான். ஓகே இப்போ நம்ம அந்த ரேட்டில் இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஆன் பண்ணா ரேட்டில் பயங்கரமாக அடி வாங்கின நிலையில காமிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரேட்டில் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயங்கரமாக இருக்கு. அவளுடைய பீஸ்டோட ஃபார்ம் ஒரு பள்ளினால அவளுடைய கிரிப்லாம் பயங்கரமாக இருக்கனால ரேட்டிலால் தப்பிக்க முடியல. இப்போ அனௌன்சரும் இந்த மேட்ச் இப்போ முடிய போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஹிட்டோமி நீ விட்டு கொடுத்துட்டேன்னா நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ணை விட ஹீரோக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு நீ அந்த ஸ்க்ரீன்ல இருந்து உன்னுடைய கண்ணை வளர்க்காது, நீ உன்னுடைய பார்ட்னர் முழுமையாக நம்பணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்த கோப்ரா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது போல, அதனால நீ ரேட்டில் பார்த்துக்க, நான் இந்த சீத்தாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா பக்கம் பார்க்க திடீர்னு அவனுடைய கண்ணில் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இப்போ அவன் கோப்ராவை அட்டாக் பண்ணிட்டு ரேட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க போய் நிற்கிறா. ரேட்டில் இப்போ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஒழுங்கமர வாயமாடு, என்ன நீ தடுக்க நினைச்சா முதல்ல ஒன்றா தான் நான் கொள்ளுவேன், இப்போதைக்கு நீ பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல. அப்பனா சரி நான் முதல்ல இந்த ஆணாதிக்க கோப்ராவை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டோமே அவனை கொல்ல போக அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கான் வலிக்குதே அப்படின்ட்டு. இப்போ அனௌன்சர் திரும்பி கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல 2 மேட்சஸ் நடக்க போகுது, அதனால வாங்க பார்க்கலாம் அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஆடியன்ஸ் மறக்காம அந்த 2 மேட்சையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட முடிச்சுடுறாங்க. ஓகே கேஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.